அன்பின் அடையாளமே கீழ்ப்படிதல் தானாம். நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் முதல் மரியாதை அவர்கள் சொல் கேட்பது தான். இன்றைய நற்செய்தி குறிப்பாக வசனம் 21 நமக்கு சொல்கிற பாடம் இது. என் கட்டளைகளை ஏற்று அவற்றை கடைபிடிப்பவரே என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்கிறார். ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அன்பு என்பது எதில் அடங்கியிருக்கிறது? அது ஒரு வெறும் உணர்ச்சி அல்ல, அது செயலில் வெளிப்படுகிற ஒன்று என்று சொல்வார்கள். கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி தெரியும்? அதை நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும், அதை வாழணும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு நிலை என்பதே அதன் அடிப்படையில் தான் என்று சொல்வார்கள். கட்டாயத்தினால் ஒருத்தர் கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் அடிமைத்தனமா? அன்பினால் ஒருவர் கீழ்ப்படுகிறார் என்றால் அதற்கு பெயர் அர்ப்பணிப்பு என்று சொல்வார்கள். நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யார் தன் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் தான் தந்தையினுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்கள். தந்தையும் அவர்களை பாதுகாக்கிறார். ஒரு விஷயம் ஒன்று படித்தேன். அதாவது அப்பா மகனுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு காட்டு வழியாக பயணம் போகிறாங்க. ஒரு மழை அந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் மத்தியிலே பயணிக்கிறார்கள். போகும்பொழுது அப்பாவுக்கு திடீர்னு வேறு ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டியிருக்குது, வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குது. உடனே அப்பா என்ன சொல்கிறாரு மகன்கிட்ட, மகனே இந்த வரைபடம் இதை வச்சுக்க, இதை நீ பத்திரமா வச்சுக்கிட்டு இது எப்படி போகுதோ நீ போயிட்டே வா, எப்படியா இருந்தாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சிச்சு. போகிறாங்க. அந்த பையனும் அந்த படத்தை பத்திரமா கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே போகிறான். இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு சில வழிகள் அவங்க படித்த வகுப்பில் பல வழிகள் தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் அந்த படத்தை கைவிடல. போகிறாங்க. ஒரு நேரத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்த உடனே அப்போ கேட்குறான், அப்பா எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னு. எப்பா உனக்கு கொடுத்த வரைபடம் இருக்குது பார்த்தியா, அந்த வரைபடத்தை நீ பின்பற்றணும், அதே தான் நானும் பின்பற்றணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அதனால தான் 2 பேரும் ஒன்றா சந்தித்தோம். அந்த வரைபடம் வேறு ஒன்றும் கிடையாது, கடவுள் இன்றைக்கி நமக்கு கொடுத்த அன்பு கட்டளை இருக்குது பாருங்கள், அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று. தாய் தன் குழந்தை தாய்க்கு கீழ்ப்படிந்திருப்பது போல, ஒரு குருவுக்கு சீடன் கீழ்ப்படிந்திருப்பது போல, ஒரு நண்பனோடு புரிந்து கொண்டு இருக்கிற ஒரு உறவு நிலையில் இருப்பது போல தான் நாம் உண்மையில் அந்த அன்பினுடைய அடையாளம் கீழ்ப்படிதலில் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அன்பு செய்கிறாயா? நிச்சயமாக நீ அந்த அன்பின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதை உன் வாழ்வில் செயல்படுத்து.